Find the Fourier transform of f of x. f of x is equal to 1 minus modulus x. இதுவரை பார்த்த ப்ராப்ளத்திலலாம் வந்து மாடுலஸ் x இருக்காது, x ஸ்கொயர் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து அந்த லிமிட் கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் x is less than 1, 0 மாடுலஸ் x is greater than 1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயும் கூட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x ஃபார்முலாவை எடுத்து எழுதிடுறீங்க இந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஒன்று given f of x, இந்த f of x எடுத்து எழுதிடணும். இப்போ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும், இந்த இன்டர்வல் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதை வந்து 3 பார்ட்டாக பிரிப்போம். கொடுத்துருக்க இன்டர்வல் என்ன, மாடுலஸ் x is less than 1, இதை -1 less than x less than 1 ன்னு எழுதலாம். பழைய கதையே தானே. இதை மாடுலஸ் x is greater than 1, minus infinity less than x less than -1 ஒரு கேஸ், 1 less than x less than infinity. இந்த மாதிரி 3 பார்ட்டா பிரிப்போம். இதில் எது ஃபர்ஸ்ட் எழுதுவோம், minus infinity to -1 first one, அடுத்தது -1 to +1 second one, 1 to infinity third one. இந்த ஸ்டெப்பை தான் இங்கே எடுத்து எழுதிடுவோம். minus infinity to -1 f of x e power isx dx -1 to 1. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல f of x வேல்யூ என்ன, minus infinity to -1 f of x வேல்யூ 0, ஸோ அது கேன்சல் ஆயிடும். அடுத்து தேர்ட் இன்டர்வல்ல 1 to infinity-ல f of x வேல்யூ இஸ் ஆல்சோ 0, அதுவும் கேன்சல் ஆயிடும். இது மட்டும் தான் வரும். நம்ம இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியாச்சு. இது மட்டும் எடுத்து எழுதிட்டோம். இதுக்கு இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னால ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் வந்து ஈவன் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை பார்த்தோம். ப்ராடக்ட் ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணலாம். ஈவன் ஃபங்க்ஷன் இன்ட்டு ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன், ஆட் ஃபங்க்ஷன் இன்ட்டு ஆட் ஃபங்க்ஷன் ஈவன், ஈவன் இன்ட்டு ஆட் இன்ட்டு ஈவன் ஆட். இதை எப்படி சிம்பிளா ஞாபகம், ஈவன் வந்து பிளஸ்ன்னு ட்ரீட் பண்ணிக்கோங்க, ஆட் வந்து மைனஸ் ட்ரீட் பண்ணிக்கோங்க. பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ இங்கே பிளஸ், இது மைனஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். இப்போ எங்கெல்லாம் மைனஸ் வருதோ அதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன், பிளஸ் வர்றதுக்குள்ள ஈவன் ஃபங்க்ஷன். நம்பர்ஸுக்கு சேஞ்ச் ஆகும். இதே கான்செப்ட் வந்து நம்பர்ஸுக்கு செக் பண்ணிடக்கூடாது. நம்பர்ஸுக்கு நான் சொல்றது ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும். ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், minus infinity plus infinity f of x dx is equal to இதை 2 into integral 0 to infinity, அதாவது லோ எலிமெண்ட் minus infinity 0 ன்னு போடலாம். 0 to infinity f of x dx. எப்ப f of x ஈவனா இருந்தா, சப்போஸ் ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா, இப்போ f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருக்குன்னு வெச்சுக்கங்க. இதே இன்டர்வல் minus infinity to plus infinity f of x dx உடைய வேல்யூ என்ன ஆகும்னா 0 வரும். ஈவனா இருந்தா 2 into 0 to infinity f of x dx, ஆட் ஆனா 0. சோ இங்க எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், e power isx இது உங்களுக்கு தெரியும். e power isx எப்படி எழுதலாம், cos sx plus i sin sx இந்த மாதிரி எழுதலாம். இங்க என்ன பண்ணுறோம்னா, இந்த e power isx இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா cos sx plus i sin sx into dx போட்டு முடிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல ஈவன் ஃபங்க்ஷன் என்ன. ஈவன் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப ஆக்சுவலா ஈவன் ஃபங்க்ஷன் எனக்கு கிடைச்சிச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ இங்க மாடுலஸ் எக்ஸ் இருக்கு, இங்க மாடுலஸ் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போடணும். இங்க மாடுலஸ் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டீங்கன்னா நமக்கு மாடுலஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். போது மாடுலஸ்னா என்ன, ஆல்வேஸ் பாசிட்டிவ். எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டாலும் சரி, பிளஸ் எக்ஸ் போட்டாலும் சரி, எல்லாமே வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் கிடைக்கும். அப்போ என்னது, இது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிடலாமா. மாடுலஸ் 4 is equal to 4 modulus minus 4, that is also is equal to 4.
ப்ளஸ் போட்டாலும் அதே வேல்யூ மைனஸ் போட்டாலும் அதே தான். இது என்ன ஈவன் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம cos sx plus I sin sx ன்னு போட்டுறோம். இப்போ கீழே எழுதிருக்கேன் இல்லையா, x க்கு அடுத்து மைனஸ் x போட்டோம்னா cos s of minus x is cos sx, sin s of minus x போட்டோம்னா மைனஸ் sin x. இது ரெண்டையும் பாருங்க. x க்கு அடுத்து cos ஃபங்க்ஷன் இருக்கப்ப x க்கு அடுத்து மைனஸ் x போட்டாலும் அதே தான் கிடைக்கும். x க்கு அடுத்து மைனஸ் x போட்டீங்கன்னா sin ஃபங்க்ஷன் இருக்கு போட்டா மைனஸ் sin x கிடைக்கும். sin ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், cos ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இதெல்லாம் எதுக்கு பேசுறோம்னா இந்த கான்செப்ட் எல்லாம் உள்ள அப்ளை பண்ணணும். இப்போ இத ரெண்டையும் சேர்த்து நான் என்ன சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். இதுல இது மட்டும் தான் ஈவன், இது என்னது ஆட். இப்போ இத வச்சு மல்டிப்ளை பண்ணனும். ஈவன் ஃபங்க்ஷன் இன்டு ஈவன் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன் இன்டு ஆட் ஃபங்க்ஷன் இன்டு ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். அந்த கான்செப்டை உள்ள கொண்டு வரேன். இப்போ இங்க என்ன பண்றோம், sin ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷனால ஃபர்ஸ்ட் இத மல்டிப்ளை பண்றோம். இத மல்டிப்ளை பண்றப்ப ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், இது ஈவன் ஃபங்க்ஷன், இது ஈவன் ஃபங்க்ஷன், இதையும் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். இதையும் பண்றப்ப அடுத்து இதையும், இது ஈவன், இது ஆட். ஒரு ஈவனையும் ஆடையும் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஆட் ஃபங்க்ஷன் என்ன 0. அதனால நான் என்ன பண்றேன், இதை கேன்சல் பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்து இந்த ஸ்டெப்ல 1 by square root of 2 pi minus 1 2 plus 1 minus modulus s cos sx dx. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது ஈவன், இதுவும் ஈவன். ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்றப்ப we get ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிருக்கப்போ இந்த இன்டர்வலை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன சேஞ்ச் பண்ணலாம், இங்க 2 போடுவோம், அதுதான் இங்கே போட்டாச்சு. இந்த -1ங்கறத 0வா மாத்திடுவோம், 0 to 1. இந்த 1 minus modulus sx இத அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். இந்த மாடுலஸ் x வேல்யூ இந்த இன்டர்வல்ல 0ல இருக்கு. இந்த 0வும் இந்த 1ங்கிறது என்ன மீனிங்னா x வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1. x வேல்யூ greater than 0னாலே அது என்னது பாசிட்டிவ் தானே. அதனால நான் என்ன எடுத்துட்டேன்னா இந்த மாடுலஸ் x க்கு பதிலா பிளஸ் x போடுறேன். இந்த வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1 அப்படி எடுத்துக்கிட்டு மாடுலஸ் x, ஏன்னா மாடுலஸ் x இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே சார், மாடுலஸ் 4 போட்டாலும் +4, மாடுலஸ் -4 போட்டாலும் +4ன்னு அந்த கான்செப்ட் அந்த நெகட்டிவே நம்ம உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா இங்க 0 வந்துருச்சு லோவர் லிமிட்டே. அங்க நான் சொல்லியிருக்கேன்னா அந்த லோவர் லிமிட் வந்து -1 இருந்துச்சு, அதனால நான் சொன்னேன் இங்கே 0. அந்த ரீசனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 - x cos sx dx போடுறோம். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த 2 எப்படி எழுதலாம், square root of 2 into square root of 2, ஒரு 2 கேன்சல் ஆயிரும். we get square root of 2 pi இந்த இடம் அப்படி வந்துரும். இதை நான் என்ன பண்றேன்னா u ன்னு கிரியேட் பண்றேன். இது எல்லாத்தையும் dv அப்படின்னு எடுத்துக்கிறேன். பெர்னாலிஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், u dash இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, u double dash dv. இந்த cos sx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா we get sin sx by s. அடுத்து sin sx இன்டகிரேட் பண்ணா minus cos sx by s ஸ்கொயர். அடுத்து இது செய்வோம் u into v1 minus u dash into v2 plus u double dash into v3. இந்த u double dash value 0, so we no need to find v3. v3 வேல்யூ தேவையில்லை. இந்த ஃபார்முலாவை இதோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பெர்னாலிஸ் ஃபார்முலா இது உங்களுக்கு தெரியும், இன்டகிரேஷன் u dv is equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 up to இதே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ் மைனஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு இங்கே வந்து இதோட ஸ்டாப் ஆகிடும் ஃபார்முலா. u into v1 minus u dash into v2. u double dash வேல்யூ 0னால நான் இதை இதை மட்டும் எடுத்துக்கிறோம். u வேல்யூ v1 வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது இந்த மைனஸ் இங்கே போட்டுறேன். u dash வேல்யூ -1, v2 வேல்யூ போட்டுறேன்.
அப்பர் லிமிட் இஸ் 1, லோவர் லிமிட் இஸ் 0. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா எப்பவுமே இந்த 1 - x ன்னு வந்துருச்சுனாலே இந்த அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணிடணும். இப்போ அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 - 1 0 ஆயிடும். அப்பர் லிமிட் போட்டோம்னா 1 - 1 0. அப்போ 0 × anything 0 ஆயிடும் அப்பர் லிமிட். அடுத்து அந்த லோவர் லிமிட் போடுறோம் 0. இங்க போடுறப்ப 1 - 0 1 கிடைச்சிடும். ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறப்ப sin 0 வேல்யூன்னா 0. இதை அப்பர் லிமிட் பண்ணாலும் லோயர் லிமிட் பண்ணாலும் இது கேன்சல் ஆகிடும். நமக்கு ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அதை எடுத்து அப்படியே எடுத்து இங்கே எடுத்தாச்சு. 1 0. இப்போ எங்க எக்ஸ்னா எங்க ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ் வந்து லோயர் லிமிட்டுக்கான மைனஸ். திரும்ப உள்ள 0 சப்ஸ்டிட் பண்றோம். மைனஸ் காஸ் s into 0 வந்து 0 தான். cos 0 by s ஸ்கொயர். cos 0 ஓட வேல்யூ என்ன 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்க, the minus cos s by s ஸ்கொயர் மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா பிளஸ் 1 by s ஸ்கொயர் வந்துடும். டினாமினேட்டர் பாருங்க ரெண்டுமே வந்து s ஸ்கொயர் இருக்கு. ஸோ s ஸ்கொயர் போடுறேன், இந்த 1 இங்கே போடுறேன், இந்த மைனஸ் காசஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும்.